அந்த பொண்ணு மேலே தான் தப்புங்கிறான். அந்த பெண்கள் குடிபோதையில் வந்தாங்களாம், இவங்க காரை இடிச்சுட்டு போனாங்களாம், அதனால் துரத்தி இவங்க வந்து வளைச்சாங்கன்னு நியாயத்தை கற்பிக்கிறான். ஸ்டாலின் சொல்ல வேண்டிய வார்த்தையே சென்னை காவல்துறை சொல்கிறான். பார்த்துக்கங்க எவ்வளவு கீழ்த்தரமாக போயிடுச்சு. சென்னை காவல்துறை கீழ்த்தரமாக போய்விட்டது. அவர் நிறுவனத்தை பிரிச்சுட்டாலே உங்களுக்கு கேவலம். ஜெயலலிதா இருந்தாங்களே எவ்வளோ நாள், பிரசாந்த் கிஷோர் பொண்ணு கெட் அவுட் வெளியில் போடான்னாங்கல்ல. மக்கள் எனக்கு ஓட்டு போடுறாங்க, எனக்கு செல்வாக்கு இருக்குது, நீ யார் புரோக்கர், நீ வந்துக்கிட்டு என்ன ஜெயிக்க வைப்பேன்னு சொல்கிறதுக்கு, நீ இவங்கள்லாம் சிந்திச்ச அளவுக்கு விஜய்க்கு சிந்திக்க தெரியலையே. தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை பேர் வைப்பாரான், செலவு வைப்பாரான். ஆனால் தேசத்துக்காக இது ஜெயிலுக்கு போய் நேதாஜியுடன் அரசியல் செஞ்ச பசுமன் முத்துராமலிங்க பேர் மட்டும் எடுத்துடுவாராம். எப்படி பாருங்கள், அழிவு காலத்தின் உச்சம் அது. சீக்கிரம் அழிய போகிறார். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தி, இன்னும் ஒரு ராஜசேகரன் இல்லை, 2-3 ராஜசேகரன் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது பெரிய நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொன்னேன், 1 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து பாருங்கள். திமுகவில் எல்லா ரவுடிகளும் எல்லா குற்றவாளிகளும் சேர்ந்து திமுகவில் அந்த பதவி, நிர்வாகிகள் பதவி வந்து ஏலத்துக்கு விடுறான். அதுவும் ஸ்டாலின் வந்து ஒன்று படு மோசமாயிடுச்சு. 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், பகுதி செயலாளர் 20 லட்சம், அது கீழே 10 லட்சம், இந்த மாதிரி ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த ஏலத்துக்கு விடுறத ரவுடிகளும் குற்றவாளிகளும் என்ன பண்ணுறான், நான் வந்து இது பண்ணுறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணத்தை கொடுத்து செயலாளரோ பகுதி செயலாளரோ துணை செயலாளரோ வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்ட உடனே அடுத்து ஒரு 15-20 லட்சத்துக்கு ஒரு பெரிய வண்டி வாங்குகிறான். கார்பியோ மாதிரி ஒரு பெரிய கார் வாங்கிக்கிட்டு அதில் பெரிய திமுக கொடியே ஏற்றுறான். அவன் பூரா பார்த்திங்கன்னா எல்லாம் பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், கொலை செஞ்சவன், ரவுடி. கருப்பு சிவப்பு வேஷ்டியை கட்டி இதை போட்டுட்டு சட்டையை போட்டுட்டு காரில் வரான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஆக கொலை செய்தவன் கூட திமுகவில் 10-15 லட்சத்தை கொடுத்து பதவியை வாங்கிவிட்டு கோலோச்சி வருகிறான். கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன நடந்தது, கரெக்டாக திமுக கொடி போட்ட வண்டி, பெண்கள் வராங்க, காரு, அதை துரத்தி வந்து அப்படியே வளைச்சி திருப்புறான் காரை. பெண்களை தடுத்து நிறுத்துகிறான். அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வர்றாங்க. இந்த வீடியோவை பாருங்க. குடிச்சிருக்கான். ஆமா, ஏய் ஓடி வராங்கடா டேய். No 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 no. Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. ஏய் டோர் லாக் பண்ணு. பண்ணியாச்சு. ஓ ஏ மாமா காலடி யாராவது முன்னாடி போங்க, பின்னாடி போங்க. நோ ப்ராப்ளம், பின்னாடி போங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? There are a lot of cars. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. யாராவது. This is not safe at all. Okay. மாமா fucking இரு. பேரிகேட் இருக்கு. ஓகே வராங்க. உள்ள போயிடு. Oh my god. ஆமா உள்ள போயிடு. வீட்டுக்குள்ள போயிடு. இல்ல கேட் மூடி இருக்கு. பரவாயில்லை நீ டக்கன் கேட் தரங்க. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க. Oh my god. ஆக அந்த பெண்கள் தப்பிச்சா போதும்னு வர்றாங்க. வந்த உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஞானசேகரன் கேஸில் அந்த பெண்ணுக்கு எதிராக எப்படி எஃப்ஐஆர் போட்டானோ, அவன் என்ன சொன்னான், எஃப்ஐஆரில் அந்த பொண்ணு தான் மேலே தான் தப்புங்கிற மாதிரி போட்டான். அதுக்கு தான் 25 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. மறுபடியும் திருந்தினானா போலீஸ்காரன். இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா,
இதில் தான் வந்திருக்கு மீடியாவில். அந்த பொண்ணு மேலே தான் தப்புங்கிறான். அந்த பெண்கள் குடிபோதையில் வந்தாங்களாம், இவங்க காரை இடிச்சுட்டு போனாங்களாம், அதனால் துரத்தி இவங்க வந்து வளைச்சாங்கன்னு நியாயத்தை கற்பிக்கிறான். ஸ்டாலின் சொல்ல வேண்டிய வார்த்தையே சென்னை காவல்துறை சொல்கிறான். பார்த்துக்கங்க எவ்வளவு கீழ்த்தரமாக போயிடுச்சுன்னு. சென்னை காவல்துறை கீழ்த்தரமாக போய்விட்டது. அது மாதிரி சொல்கிறான். எப்போதுமே குற்றம் செய்தவனுக்கு சாதகமாக செயல்படுறான் போலீஸு. விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு இந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கே அவங்க காரை மோதினோம், நீங்கள் காரை மோதுனா சிசிடிவி கேமரா தான் ரோடு பூரா இருக்குது, அதில் பாருங்கள், நாங்கள் காரை மோதினமானு காமிங்க. போலீஸ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறாங்க அந்த பெண்கள். போலீஸ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நாங்கள் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டோமே. அந்த பெண்கள் பேசுகிற வீடியோவை பாருங்கள். காரு இடிச்சதுனால தான் இந்த ப்ராப்ளம், அதே போல நீங்க குடிபோதையில இடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அது தொடர்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். நம்ம வேற ஒன்னோட இல்ல தவறான சார், அது தவறான இன்ஃபர்மேஷன். அப்படி ஏதாவது நாங்க இடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது சிசிடிவில அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கல. மேல எல்லா விஷயமும் நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மத்த எல்லாத்தையும் போலீஸ் தரப்பு தான் நீங்க கார் இடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால உங்ககிட்ட கேக்குறோம் நாங்க. போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே. ஆமாவோட காவல்துறை விளக்கம் தான் சொல்றோம் நாங்க. கேட்டதுக்கு தான் அவங்க காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இந்த இளைஞர்கள் கார் நிறுத்தினதாகவும் நீங்க ரிவர்ஸ் எடுக்கும் போது அந்த காரை ஒரு சீட்டு சேர்ந்ததுனால அவங்க நிறுத்தாம நீங்க மன்னிப்பு கேட்காம போனதுனாலதான் உங்களை துரத்துனதான் சொல்றாங்க. அதனாலதான் கூட உங்ககிட்ட கேட்கறோம் நாங்க. ஏன்னா உங்க தரப்பு நாங்க விளக்கத்தை கேட்கணும்ல மேடம். இங்க இல்ல அந்த மாதிரி போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆக எப்படி குழப்பி ஸ்டாலின் செய்கிற வேலையை பூரா இவன் போலீஸ்க்கு சொல்கிறதே ஸ்டாலின் தான். கட்சிக்காரன் ரேப் பண்ணால் கூட கவலைப்படாத, கொலையா கண்டுக்காத, கட்சிக்காரன் காப்பாற்றுங்கிறான். இப்படித்தான் அந்த கட்சியில் ரவுடிகள் பூரா போய் சேர்ந்தான். இப்போ ஜாஃபர் சாதிக்கு ஏன் போய் சேர்ந்தான் திமுகவில்? அயலான் அணி செயலாளர்னு எப்படி பதவி வாங்கினான், எவ்வளவு பணம் கொடுத்தான், அதுதான் முக்கியம். அதுதான் உதயநிதிக்கு போய் 7 லட்சம் செக்கு கொடுத்தான், அது நன்கொடை. அது போக ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்கான். இந்த ஜாஃபர் சாத்திக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய திமுக நிர்வாகிகள், முக்கியமான ஆளுங்க, கூட்டணி கட்சிகளுக்கு பூரா போதை மருந்து கடத்துறதுல பெரிய பங்கு கொடுத்துருக்கான். ஆக இப்படி விலைக்கு வாங்கிடுறது. அப்படித்தான் ஞானசேகரனை விலைக்கு வாங்கினா, மாணவரணி செயலாளர்னு எப்படி வாங்கினா, 10-20 லட்சம் உடனே பதவி. ஆக நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறது ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக. இவங்களை ரவுடிகளை பூரா பெரிய பதவிக்கு வர விட்டுறாங்க. நான் சொல்கிறேன், 1.5 லட்சம் நிர்வாகி இருப்பான். ஸ்டாலினுக்கு சேலஞ்ச் விடுறேன், உங்களுக்கு சவால் விடுறேன். 1.5 லட்சம் நிர்வாகியும் கூட்டிகிட்டு வாங்க. அவன் கைரகையை ஸ்கேன் பண்ணி எத்தனை பேர் முன்னாள் குற்றவாளிகள் உங்கள் கட்சியில் பதவியில் இருக்காங்கிறத நிரூபிக்கிறேன். அப்போ வச்சுங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தானே, நீங்கள் நல்லவராக இருந்தால் தானே அவங்களுக்கு போய் நடவடிக்கை எடுப்பீங்க. நீங்களே குற்றப்பின்னணி உள்ளவங்க தானே நீங்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள். அதனால் கேவலமான ஒரு வேலையை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. கவர்னர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம் இப்போ தான் முடிஞ்சது, இன்னும் முடியலை, அதிலே ஆளை பிடிக்கலை. உடனே அடுத்து பெண்களுக்கு வந்துடுச்சு. இன்னும் எத்தனை பெண்களுக்கு ஆபத்து வருமோ. காந்தி சொன்னார், நடு இரவில் இந்தியாவில் ஒரு பெண்ணு முழுவதுமாக நகையை போட்டுக்கொண்டு தனியாக சென்று எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவள் உடலுக்கோ அவளுடைய பொருட்களுக்கோ ஆபத்து இல்லாமல் வந்து சேர்றாங்களோ, அன்னைக்கு தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச நாள். ஆக தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் தலைவராக முதலமைச்சராக இருக்கிறவரை நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லுவதே வெட்கக்கேடு. அதைத்தான் ஆளுநர் சொல்லியிருக்காரு. உடனே ஆளுநர் எடுத்து மறுபடியும் பண்ணுவான், நான் அக்கிரமம் பண்ணுவேன், அநியாயம் பண்ணுவேன், என் கட்சிக்காரன் பண்ணுவேன், நீ பேசக்கூடாதும்மா. ஆக இவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்குது. இந்த கொடியை வைக்கிறாங்களே, இது என்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கொடியை கட்சி கொடியை வண்டியில் வைக்கக்கூடாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வந்தது. அப்போ ஹைகோர்ட்டு கேட்டாங்க, எல்லா பேரும் கொடி வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க, குற்றவாளி கிரிமினல்ஸ் அவ்வளோ பேரும் கொடி வச்சுக்கிட்டு சுற்றுறான், இந்த கொடி வச்சு சுற்றுறதுக்கு சட்டத்தில் என்ன இது இருக்குதுன்னு அவங்க கேட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை, வருவாய்த்துறை, அவங்க எல்லா சட்டத்தையும் எடுத்து பார்த்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுன்னு இருக்குது, மோட்டார் வாகன சட்டம். இந்த மோட்டார் வாகன சட்டத்தில் கட்சி கொடிகளை வண்டியில் வைக்கிறதுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஹைகோர்ட்டு கேட்டாங்க, அப்போ எதுக்கு இவங்கெல்லாம் வச்சுட்டு சுற்றலாம் அப்படின்னு. பப்ளிக்கை பயமுறுத்த,
இந்த மாதிரி அட்டூழியம் அநியாய அட்டூழியம் செய்ய, போலீஸை பயமுறுத்த. அப்படி இதை பார்த்துட்டானா கரும்பு இருக்குது கரும்பு கொடியா போலீஸை பயந்துடுவான். இதுக்காக ரவுடிகளின் கூட்டம் திமுக கொடியை வச்சுட்டு சுற்றலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டாங்க ஹைகோர்ட்டில், இனிமேல் கட்சி கொடியை எந்த வண்டியிலையும் கட்டிட்டு போகக்கூடாதுன்னு கொண்டு வாங்க. ஆக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறீங்க, எவன் டிஎம்கே கொடி வச்சிருக்கான எல்லாத்தையும் பிடிச்சி கொடியை பறிச்சுட்டு கேஸை ஃபைல் பண்ணுங்கள். எல்லா கட்சியும், திமுக கொடி மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி கொடியும் வண்டியிலும் பறக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த சமூக விரோதிகளை பூரா முதல்ல கட்சி கொடியை தூக்குங்க. அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது, தலைவர்கள் படத்தை போட்டு இந்த ஆட்டோலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் படத்தை பெருசாக போட்டுக்கிறான். ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க, இந்த படத்தை போடுறதுக்கே போலீஸை பயமுறுத்த, டிராஃபிக் போலீஸை பயமுறுத்தத்தான் ஆட்டோவில் ஸ்டாலின். பெரிய வண்டிகளில் இந்த கட்சி கொடி வச்சுக்கணும், பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் படம் இல்லை கருணாநிதி படம். இதையும் ஹைகோர்ட்டு சொன்னாங்க, முதல்ல இந்த ஃபோட்டோவை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆக ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, எந்த கட்சியிலும் அரசியல் தலைவர்கள் கொடி வைக்கக்கூடாது, அரசியல் கட்சி கொடி வைக்கக்கூடாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஃபோட்டோவும் வைக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. யாரு கேட்பா, ஸ்டாலினாக கேட்பாரு. குற்றவாளிகள் கூட்டத்துக்கு தலைவராச்சு, குற்றவாளிகளின் கட்சிக்கு தலைவராச்சு. இவங்க தானே தமிழ்நாடை நார அடித்தது. அந்த ரவுடிகள் அரசியல் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனால் ஸ்டாலினை டிஸ்மிஸ் ஒன்றுங்கெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அங்கே தான் பிஜேபி உங்களோட ரொம்ப இங்கே வந்துக்கிட்டு சமாதிக்கு மாலை போட்டு போயிட்டு அண்ணாமலையை கலைஞர் ஐயா அவர்கள்ன்ட்டார். அதனால் பிஜேபிகிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதனால தான் நான் இறை சக்தின்னு சொல்கிறேன். அதனால் இது கலிகாலம். அயோக்கியம்தான் வருவான் பதவிக்கு, அயோக்கியன்ட்டு அட்டகாசம் அதிகமாக இருக்கும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். பெண் பிள்ளைகளை பெற்றவங்களை சொல்கிறேன், வெளியில் பார்த்து அனுப்புங்க. பெண்களை பாதுகாப்பாக இருங்க. இந்த ஆட்சி முடிகிற வரை பெண்கள் பாதுகாப்பு அவசியம். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆட்சி இருந்தது, எடப்பாடி தான் இருந்தார், அப்போல்லாம் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததா எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதா இருக்கும்போது தொலைச்சி போடுவாங்க, அதில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இவங்க வரும்போது மட்டும்தானே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் இவர்களை எவ்வளோ தான் பேசுகிறது, இவர்கள் திருந்த மாட்டார்கள். பார்த்துங்க, இவர்கள் மீது ஸ்டாலின் வழக்கு போட நமக்கு பேருக்கு போடுற மாதிரி 2-3 செக்ஷன் போடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் பெயிலில் வந்துட்டு போயிடுவான், வழக்கு விடுதலை ஆகிடும். அந்த பெண்கள்கிட்டே பேரம் பேசுவாங்க திமுக அரசாங்கமே, போலீஸே போய் ஏமா புகாரை வாபஸ் வாங்கிக்கோமான்னு சொல்லி அந்த பெண்ணையே புகாரை வாபஸ் வாங்க வச்சுருவாங்க போலீஸை உபயோகப்படுத்தி. ஸ்டாலின் என்றைக்குமே அவங்க கட்சிக்காரர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார். மனசாட்சி இல்லாத ஒரு மனிதர் தான் ஸ்டாலின். அதனால் அவர் ஆட்சியில் இதை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்முடைய முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது நடிகர் விஜய். அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருக்காரு. யார், திருமாவளவன் கூட இருந்தார்ல ஆதவர்ஜனா, அவர் ஒரு இது ஆரம்பிச்சிருக்காரு நிறுவனம், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு. பிரசாந்த் கிஷோர்கிட்ட வேலை பார்த்தாரு இவர் ஆதவர்ஜுன். வேலை பார்த்துட்டு அவருடைய டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்ட உடனே இவர் தனி ஆஃபீஸு. இந்த டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு தான் பிரசாந்துக்கு இவர்கிட்ட போனார், சபரீசன் ஒரு அடித்து துரைத்து விட்டால் 2 பேத்துக்குள்ள தகராறு. அதனால் சபரீசனுக்கு போட்டியாக ஒரு அரசியல் கட்சியில் சேரணுன்னு தான் திருமாவளவனில் போட்டார். திருமாவளவன் தான் தெரியும்ல, அவர் தான் ஸ்டாலினுக்கு உடம்பு இல்லை. அதனால் திருமாவளவன் அவரும் இவரை விரட்டி விட்டார். அதனால் விஜய் கட்சியில் சேர போகிறாருனாங்க. இப்போ கட்சியில் சேரல, விஜய்க்கு உதவி செய்ய போகிறாராம். சும்மா இல்லை, 300 கோடி இவர் பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்டாலின் கொடுத்தாரு. இவரும் எப்படி 200 கோடி கேட்பார். என்னத்தை பண்ண போகிறாங்க? இவங்களை அரசியல்வாதி ஏமாறுறவன் போகிற அந்த மாதிரி ஆள்கிட்ட தானே ஏமாறுறான். உங்களுக்கு முதல்ல உங்கள் செல்வாக்கின் மேலே, விஜய்க்கு சொல்கிறேன், உங்கள் செல்வாக்கின் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி ஆளுங்களை தேடி போவீங்களா? என்ன சொல்லணும், எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், இந்த மாதிரி உங்களை மாதிரி இன்னொரு நிறுவனத்தை பிடிச்சிக்கிட்டு என்னை ஜெயிக்க வைய நான் கேட்டார். அவர் நிறுவனத்தை பிடிச்சிட்டாலே உங்களுக்கு கேவலம். ஜெயலலிதா இருந்தாங்களே எவ்வளோ நாள், பிரசாந்த் கிஷோர் போனோன்னா கெட் அவுட் வெளியில் போடான்னாங்கல்ல. மக்கள் எனக்கு ஓட்டு போடுறாங்க, எனக்கு செல்வாக்கு இருக்குது, நீ யார் புரோக்கர், நீ என்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்கிறதுக்கு. இவங்கள்லாம் சிந்தித்த அளவுக்கு விஜய்க்கு சிந்திக்க தெரியலையே. அதனால் கருப்பு பணம் நிறையா வச்சுருக்காரு விஜய்கிட்ட. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் 150 கோடி 200 கோடின்னு வாங்குறாருன்னு நமக்கு ஏற்கனவே நியூஸ் வந்தது. ஒவ்வொரு படத்துக்கும் 150 கோடி 200 கோடி. ஏன்னா அவர் படம்லாம் 400 கோடியை தாண்டும், 200 கோடின்னாரு. ஆனால் அவர் கணக்கு காமிக்கிறது 40 கோடி.
இப்போ வாரிசுன்னு ஒரு படம் வந்தது, அதனுடைய தயாரிப்பாளர் தில்ராஜ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வாரிசு படத்தில் விஜய்க்கு 40 கோடி தான் கொடுத்தோன்னு. அப்போ 200 கோடி வாங்கிட்டு 40 கோடி கணக்கு காமிச்சாருன்னா 160 கோடி கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்திலலாம் வச்சுருக்காரு. இவர்கள் நம்ம திமுகலாம் கொள்ளையடித்த பணம் மாதிரி அது அரசாங்கத்தை ஏமாற்றிய கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்தை இந்த ஆதவ அர்ஜுன் மாதிரி புரோக்கர்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ பணம் கொழுத்து போச்சு. இந்த 200-300 கோடியை கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்கலாமே. அதனால் தன்னுடைய செல்வாக்கில் நம்பிக்கை இழந்து விட்டார் விஜய். அதனால் ஆதவ அர்ஜுன் என்பவர்கள் நம்பி நொண்டி குதிரையை நம்பி ரேஸுக்கு போகிறார். குதிரை இந்த நொண்டி குதிரை நம்பிக்கை ரேஸில் போனால் ஜெயிக்க முடியுமா? அதனால் ஒரு நொண்டி குதிரை ஆதவ அர்ஜுன். அதனால் உங்களை மங்கம் போட போகிறாரு. ஜெயிக்கிறது கனவுலையும் நினச்சி பார்க்காதீங்க. 300 கோடி போகிறவங்களுக்கு வேஸ்ட்டாக போக போகுது அப்படிங்கிறத விஜய் திருந்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் ஓட்டு போடுறானோ ஓட்டு போடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஏமாத்த வேலை எல்லாமே எங்களுக்கு வேணாம்னு இல்லை சொல்லணும். அந்த தைரியம் இல்லாதவர் எப்படி வெற்றி பெறுவார்? 10% விஜய், 10 இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன சார் 10ங்கிறீங்க? எங்கே சார் 10? ரசிகர்கள் கூட்டம் 5%. நான் கணக்கு விட்டு வச்சுருக்கேன். மீதி 5% கிறிஸ்டின்ஸ் ஓட்டு. கிறிஸ்டின்ஸில் எல்லாம் போட மாட்டாங்க, படித்த கிறிஸ்டின்லாம் போட மாட்டாங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% போட்டாங்கன்னா இந்த 10% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதவ அர்ஜுன்னா உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிறது விஜய் உணர வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகா கோர்ட்டில் நடந்தது. இவர்கிட்ட இருந்து பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செஞ்சான் லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போவே நான் சொன்னேன், நான் உண்மையை தான் சொல்லுவேன், நடந்த விஷயம் அதுதான். இதில் என்னென்னத்தையோ பறிமுதல் என்னென்னு சொல்லி ஜவுளி கடையிலேருந்து புடவையும் நகைக்கடையிலேருந்து இதெல்லாம் கொண்டாந்து இந்த குடும்ப டிவி ஃப்ராடு பண்ணுற சன் டிவியில் போட்டு காமிச்சாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாது, 1996 அப்போ காவல்துறையில் இருந்தேன். எல்லாம் பாண்டி பஜாரில் இருக்கிறத கொண்டாந்து போட்டு காமிச்சு செருப்புலேருந்து நகையிலேருந்து சேலையிலேருந்து 10,000 சேலை 20,000 சேலைன்னு ஊரை ஏமாற்றினாங்க. ஏமாத்தினதில் ஜனங்க ரொம்ப பெரும் மனசு மாறி ஜெயலலிதா ஊழல் ராணின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கேஸை போட்டாங்க. இந்த குன்ஹான்னு ஒரு ஆள், ஜட்ஜுக்கே தகுதி இல்லாத ஆள். எதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிறன்னா, அவன் பறிமுதல் செஞ்சேன்னு சொன்னான்ல, நீ தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி பறிமுதல் செஞ்சேன்னு சொல்கிற லிஸ்ட்டும் கோர்ட்டில் இருக்கிற பட்டியலும் ஒன்றா இருக்கா அப்படின்னு நீ வெரிஃபை பண்ணணும்ல. வெரிஃபை பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் 64 கோடி 61 கோடி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இடையில இப்போ ஒருத்தர் ஆர்டிஐயில் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, சரி இந்த நகையெல்லாம் ஏழை விடுங்க, அதில் 5 கோடி ரூபா கர்நாடக அரசுக்கு கொடுக்கணும்னு இருக்குது. 5 கோடி ரூபா, ஏன்னா அந்த வழக்கெல்லாம் நடத்துனாங்களாம், கர்நாடக அரசுக்கு கொடுக்கணும்னு இருக்குது. அதனால் இந்த நகையெல்லாம் ஏழை விடலாமல் எவ்வளோ நகை இருக்குது அப்படின்னு கேட்டால் கோர்ட்டு ஜட்ஜே சொல்லிட்டாரு, பறிமுதல் செஞ்ச நகைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நகைக்கும் சம்மந்தமே இல்லை, நகை நிறைய குறைவாக இருக்குன்ட்டார். அப்போ குண்டா எடுத்தாரா? இல்லை கர்நாடகாவில் அங்கே நீதிமன்றத்தில் எவனு சுட்டுட்டானா? இல்லை விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே சுட்டுட்டாங்களா? அப்போ நீ கொடுத்த லிஸ்ட்டு நகை அங்கே உள்ளே இல்லையே. அப்போ உள்ளே இருக்கிறத விட மிகைப்படுத்தி உங்கள் இஷ்டத்துக்கு லிஸ்ட்டு கொடுத்தீங்களா? என்ன அநியாயம், அக்கிரமம், 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க நீங்கள். உலகமாக அயோக்கியர்கள். இவங்களெல்லாம் கொண்டு போய் நல்லவர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி ஜெயலலிதா முதல் குற்றவாளின்னு கடைசி எங்கே இப்போ எடுத்து பாருங்கள். அந்த அம்மா சினிமாவில் சம்பாதித்த சொத்தை தவிர வேறு சொத்து இல்லை. அப்போ 64 கோடின்னு எதுக்கு தண்டிச்சிக்க சொல்லுங்கள்? நகைக்கு கடன் கொடுங்க. ஸ்டாலின் உங்கள் அப்பா பண்ண கூத்து தான். நல்லமா நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில், எனக்கு நண்பர் தான். அவங்கள இன்னொருத்தர் ஐஜி ரேங்கில் இருந்தார், அவர் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் ஐஜி பேரில் இருந்தார். இவங்க திமுககாரங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு எல்லா நகையும் மிகைப்படுத்தி எல்லாத்தையும் மிகைப்படுத்தி மக்களை ஏமாற்றினாங்க. இப்போ அந்த ஹைகோர்ட் சொல்லுவாங்க, அந்த கர்நாடகா கோர்ட்டு சொல்லிட்டான் எல்லாத்தையும் திருப்பி அங்கேயே அனுப்புங்கன்ட்டான். ஏன்னா ஏழை விட்டு பணம் எடுக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லையே. அப்போ லிஸ்ட்டில் கொடுத்தது, தண்டனை கொடுத்தது, லிஸ்ட்டில் கொடுத்தது எல்லாம் இது பண்ணி இல்லாததெல்லாம் சொல்லி இப்போ நகையை அவங்க வச்சாலும் ஒன்றும் இல்லை. அந்த கோர்ட்டு சொல்லிட்டேன் அவங்ககிட்டே திருப்பி குடியான்னு. இப்போ இங்கே திரும்பி வரப்போகுது. இதில் எவ்வளோ சுட்ட போகிறாங்கன்னு தெரியல.
எவ்வளோ சுட்டுட்டு எவ்வளோ மிச்சம் வரப்போகுதுன்னு தெரியல. ஆக தமிழக மக்களை ஏமாளியாக்கி கோமாளித்தனம் பண்ணி ஜெயலலிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து A1. இது அப்பாவும் மகனும் வெளிநாட்டில் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு 1000 கோடிக்கு மேலே கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு பேர் என்னென்னா யோகியர்கள். ஜெயலலிதாவுக்கு வந்து A1 64 கோடி. நீ 1000 கோடி இதில் பண்ணுறன்னா அது இவங்க யோகியர்கள். ஒரு பொன்முடி பையனுக்கு வந்து சவுதி அரேபியாவில் நிலம் இருக்கும், 200 கோடிக்கு தரும். ஆனால் அவர் யோகியர்கள். அவருக்கு மேலே கூட அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னா 3 கோடி 4 கோடி. பொன்முடிக்கு இருக்கிறது 4 கோடி தானே. ஆனால் ஜெயலலிதாவுக்கு 64 கோடி. அவங்க மந்திரிக்கு மேலே புறம் பாருங்கள் 1 கோடி 2 கோடி அளவுக்கு அதிகமாக. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து 1 கோடியாம். 1 கோடியா? ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கான். ஆக மக்களை எப்படி ஏமாத்தினார் கருணாநிதி. கருணாநிதியை நான் அவ்வளோ விமர்சித்து பேசுகிறேன்னா எனக்கு என்ன வந்தது? கருணாநிதி மேலே எனக்கு அவ்வளோ கோபமா? அதெல்லாம் இல்லை. அவர் செய்த ஒன்றொன்றையும் நான் பார்த்து என்னுடைய மனசில் இப்படி ஒரு மனிதர் இருக்கின்றாரா அப்படிங்கிறது, அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் எனக்கு இந்த வெறுப்பு வளர்ந்ததே ஒழிய அவர் வெறுத்து பேசி என்ன எனக்கு லாபம் இருக்குது? அதுதான். அது மாதிரி அவங்க செஞ்ச கோமாளித்தனம் தான் இந்த ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு. இப்போ எல்லாம் வருது. இங்கே ஸ்டாலின் அப்படியே போட்டு அமைக்கிடுவார். எவ்வளோ நகை வந்தது, நாங்கள் எவ்வளோ போட்டோம், நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். வெள்ளை அறிக்கை ஃபைல் பண்ணுவாரா? எல்லாம் இது பண்ணது தானே, ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணவங்க தானே அவங்க. அதனால் அந்த நகைகள்லாம் திரும்பி வருது. கணக்கு காமிக்க மாட்டார். அதனால் அப்படியே வச்சு மூடிடுவாங்க. இல்லை யார் எவ்வளோ நகையை தூக்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்க போய் கேட்டாங்க, தீவா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் இது பூரா முதலைகையில் போய்விட்டது. இனி எங்கே போகணும்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது கோயில்பட்டியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பேரில் ஒரு சந்தை இருந்தது. கோயில்பட்டி நகராட்சி, கோவில்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நகராட்சி சந்தை அது பேர். எப்போ வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டாலின் வந்தோடனே அவர் முத்துராமலிங்க தேவர் பேரை எடுத்துட்டான். எதுக்குன்னா அவங்க அப்பா பேர் போடுறது. உலகமய அயோக்கியர் உங்கள் அப்பா. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே எல்லாம் ஜாதி தலைவராக்கிட்டாங்க ஒழிய அவர் ஜாதி தலைவர் இல்லை. சுதந்திரத்துக்காக 11 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். அவ்வளோ வெறும் ஜாதி தலைவராக்கிட்டான். பட்டியலினத்து மக்களுக்கெல்லாம் எதிரி மாதிரி கொண்டு போகிறான். அவங்களுக்கு தான் அவர் நிலத்தையே கொடுத்தாரு. அவர் எலெக்ஷனில் நிற்கும்போது பட்டியலினத்து மக்கள் தான் போய் பூத்தில் ஒருத்தனை உள்ளே விட மாட்டாங்க, பொட்டியவே தூக்கிட்டு போயிடுவாங்க. முக்குளத்தோடு அப்படி செய்ய மாட்டாங்க. பட்டியலினத்து மக்கள் தான் அவருக்கு அவ்வளவுதான்னாங்க. 1937 மாகாண தேர்தலில் ராமநாதபுரம் ராஜா நின்னார். முத்துராமலிங்க தேவருடைய அப்பா. அவருடைய நிலங்களில் தான் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அவங்கெல்லாம் ராஜாவுக்கு போக விடாமல், முத்துராமலிங்க தேவர் அப்பாவுக்கும் போக விடாமல் பட்டியலினத்து மக்கள் பூரா இவருக்கு தான் போட்டாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கையே பட்டியலினத்து மக்களை அடிப்படையாக தான் வந்தது. காங்கிரஸ்காரன் என்ன பண்ணால் இவருக்கும் அவங்களுக்கும் தகராறு பண்ணணும், ஏன்னா பட்டியலினத்து மக்கள் உயிரை விடுறாங்கன்னு சொல்லி தான் அந்த இமானுவேல் கொலை வழக்கை கொண்டு வந்தாங்க. அது நேரு. இவர் நேதாஜியை பற்றி அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறார் பார்லிமெண்ட்டில், உயிரோடு இருக்காருன்னு. இவரை பார்லிமெண்ட்டுக்கு வரவிடாதீங்கன்னு சொல்லி அதில் செய்யப்பட்ட சதி திட்டத்தில் தான் ஜெயிலுக்கு தள்ளினாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்காக நேதாஜியுடைய ஐஎன்ஐ படைக்கு 5000 பேர் அனுப்பி வச்ச ஆள் அவர், ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் பேரை எடுத்துட்டு இவங்க அப்பா பேரை கக்கூசு கூட வைப்பாராம். தியாகி இல்லை, வீரா. இதில் போய் பாருங்கள், நம்ம சர்க்காரியா கமிஷனில் நாருன்னு கார் துப்பிட்டு போனான் சர்க்காரியா கமிஷன். இதில் என்ன வீரானந்த திட்டத்தில் என்ன ஊழல்? கோதுமை இதுன்னு சர்க்கரை இதில் ஊழல். சர்க்கரை எங்கன்னா எறும்பு தின்னுட்டு போச்சுன்னாரு கருணாநிதி. சாக்குதுன்னா கரையாந்துட்டு போச்சுன்னாரு. அப்படிப்பட்ட ஊழல் நாயகருக்கு தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை பேர் வைப்பாரான், செலவு வைப்பாரான். ஆனால் தேசத்துக்காக இது ஜெயிலுக்கு போய் நேதாஜியுடன் அரசியல் செஞ்ச பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை மட்டும் எடுத்துருவாராம். எப்படி பாருங்கள், அழிவு காலத்தின் உச்சம் அது. சீக்கிரம் அழியப் போகிறார்கள். அதனால தான் தேசிய தலைவர்களை எல்லாம் அவமானப்படுத்தி ஊழலுக்கு பெயர் போனவங்க அப்பா பேரை ஊராக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. கால் தூசி பெறுவீங்களா நீங்கள்லாம்? நாட்டையை கொள்ளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் இருக்கிற எம்பி சம்பளத்தையே வாங்காமல் போயிடுவார். எம்பி சம்பளம் மாதம் வர்றதே அவர் வாங்கினதில்லை. உங்களை மாதிரியா கொள்ளை அடிப்பதில் இது வச்சுக்கிட்டு கட்சிக்காரனெல்லாம் வச்சுக்கிட்டு போதை மருந்தெல்லாம் உங்கள் கட்சிக்காரன் வந்து தொடர்பு வச்சுருக்கான். போதை மருந்து கடத்தல் பண்ணவனோட போதை மருந்து கடத்தல் பண்ணவனுக்கு இது கொடுக்குறீங்க, பதவி கொடுக்குறீங்க.
நீங்கள் எல்லாம் அவங்க பேரை எடுக்கிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் திருந்த மாட்டார் ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது உலக அரசியல். இன்னொன்று 2 இருக்குது, இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. உலக அரசியலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு சொல்லணும். ட்ரம்ப்பை பற்றிய செய்தி இன்றைக்கி உலகத்தையே பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார் ட்ரம்ப். ஒரே நாளில் 300 ஆர்டர் போட்டிருக்கார். அதில் ஒரு சில ஆர்டர் அவர் போட்டது இப்போ சொல்கிறாரு, வருமான வரியவே எடுக்க போகிறேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் 183 வருஷமாக வருமான வரி இருக்குது அமெரிக்காவில். வருமான வரி இல்லைன்னு கொண்டு வந்துடுவேங்கிறார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற அப்படியே பாஜகக்காரங்க புரிஞ்சுக்கணும், குறிப்பாக மோடி இந்த வரும் நிர்மலா சீதாராமனை புரிஞ்சுக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வெறும் வரியை மட்டும் வைத்து ஒரு அரசாங்கம் நடக்கக்கூடாது, ஏற்றுமதியை அதிகமாக்கணும், உற்பத்தியை அதிகமாக்கணும், இப்படித்தான் ஒரு அரசாங்கம் நடக்க வேண்டுமே ஒழிய வெறும் வரியை மட்டும் வச்சு நடத்தக்கூடாது. அங்கே வருமான வரி எடுக்க போகிறாங்கிறாரு. இங்கே நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1 பட்ஜெட் போட போகிறாரு. இப்போவே லீக்கேஜ் சில நியூஸ் வந்திருக்கு. உண்மை எவ்வளோ உண்மைன்னு தெரியல. இவங்க வருமான வரி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிச்சா 50 பாதி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குமா வருமான வரியை. இந்த அநியாயம் எங்கேயாச்சும் உண்டா? எந்த நாட்டிலையாச்சும் உண்டா? முதலையாச்சும் 40% இருந்துச்சு, இப்போ 50%. சம்பாதிக்கிறியா பாதியை கொடுத்துட்டு போ. இது வருமான வரி. ஜிஎஸ்டியில் கொடுக்குறது அது தனி. ஜிஎஸ்டியில் 28 இது அதான் சீமான் சொன்னார்ல, இப்போ வரி எங்களுக்கு கொடுத்துருப்பான், நான் சம்பாதிக்கிறது நீ எடுத்துகிட்டு போன்னு சொன்ன மாதிரி. அதுதான் கரெக்டு. இப்படி ஒரு அநியாயமாக ட்ரம்ப்பை பார்த்து கூட திருந்த மாட்டாங்க பிறக்க வெக்கம் இல்லாமல். ஸோ கொண்டு வந்துட்டார், வருமான வரியவே எடுக்க போகிறேன். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவில் யார் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிங்களோ எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புகிறார். பாவம் நமக்கு இப்போ நம்ம இந்தியாவில் எல்லாம் நிறையா இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வீசா வாங்கி சட்டப்படி உள்ளே இருக்கிறவங்க இருங்க, எந்த வீசா அனுமதி எதுவுமே இல்லாமல் மெக்சிகோங்கிற நாட்டின் மூலமாக ஊடுருவி உள்ளே வந்திருக்காங்க நிறைய இந்தியர்களும், பெரும்பாலானவங்க குஜராத்தை சேர்ந்தவர்கள். அவங்க எல்லாத்தையுமே வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறார். அவரை பொறுத்தவரை அவர் சொல்கிறது கரெக்ட், அவங்க நாட்டுக்கு நல்லது சொல்கிறார். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்க, நம்ம நாட்டில் யார் இந்தியன் சிட்டிசன்னு தெரியுமா? நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் கார்டை கொடுங்க, நான் கேட்குறேன். அமெரிக்காவில் கேளுங்க, ஆர் யூ அன் அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னா எஸ்ஸும்மா. எங்கே ப்ரூஃப்னு கேட்டால் அமெரிக்கன் சிட்டிசனுங்கிற கார்டை காமிப்பான். இந்தியாவில் கேளுங்க, இந்தியா சிட்டிசன்னு சொல்கிறது ஒருத்தன் கையில் கார்டு இருக்கான்னு கேளுங்க. எவன் இங்கே இருக்கான், எவன் வெளியில் போகிறான், எவன் உள்ளே வரான் ஒன்றுமே தெரியாமல் கோமாளித்தனம் பல வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் சிஏ கொண்டு வந்தாங்க பிஜேபி. அதுக்கு அவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். பங்களாதேஷ்லேருந்து எத்தனை பேர் உள்ளே வந்தான் தெரியாது, எல்லா பேரும் ரேஷன் கார்டு வாங்கிட்டான், ஆதார் கார்டு வாங்கிட்டான். யார் அவன் யார் ஓட்டும் போடுறான், அவன் வெளிநாட்டுக்காரன் பங்களாதேஷிலேருந்து. நீங்கள் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நீக்ரோஸ் நிறைய பேர் சுற்றுவாங்க. நைஜீரியான்னு இருக்குது, நைஜீரியாவிலேருந்து வர்றவங்கெல்லாம் போதை மருந்து கடத்துவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே கண்டுக்க மாட்டான். நீ வா இங்கே வா, நீ எந்த நாட்டு பிரஜை, நீ எங்கே பாஸ்போர்ட்டை காமி, வீசா காமின்னு எந்த போலீஸ்காரனும் கேட்டது. அப்போ 130 கோடி இதில் எவ்வளோ பேர் நம்ம நாடுக்கு சேர்ந்தவன், எவ்வளோ பேர் வெளிநாட்டு சேர்ந்தவன். இப்படி ஒரு அரசாங்கம் பல வருஷமாக காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது பிஜேபியாச்சும் கொஞ்சம் பாராட்டணும், சிஏங்கிறத கொண்டு வந்தாங்க, இந்த எல்லாம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியலையே. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டார், ட்ரம்ப்பு எவன் வெளியாளாக இருக்கான் லிஸ்ட்டு ரெடியாக வச்சுருக்காங்க, அடித்து எல்லாத்தையும் தூக்குறாங்க. அதில் நிறைய பேர் குற்றம் செயல்களில் ஈடுபட்டவனை தான் இப்போ ஃபஸ்ட்டு தூக்குறாங்க. தீவிரவாதி அண்டு போதை மருந்து கடத்தினவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டு அமெரிக்கா உள்ளே வந்துட்டான் குறுக்கு வழியில், எல்லாத்தையும் தூக்குன்ட்டார் ட்ரம்ப். இது மாதிரி நம்ம நாட்டில் கொண்டு வந்தால் தானே நம்ம நாடு முன்னேறும். அடுத்து ட்ரம்ப்பு நம்ம எல்லாருக்கும் என்ன நல்லது செஞ்சுருக்காரு, சண்டையே அவனும் போடக்கூடாது. இவர் வந்த உடனே இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை நின்று போச்சு. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஒழுங்காக நிறுத்துங்க, நின்று போச்சு. இப்போ ரஷ்யா உக்ரைன் 2 பேர்த்துக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடி இருந்த அமெரிக்கன் அரசாங்கம் பைடன் அரசாங்கம் உக்ரைனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆயுதம் கொடுத்தாங்க.
இவர் வந்து சொல்லிட்டார், ஆயுதம் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது, சண்டையை நிறுத்து. ஏன்னா சண்டை நடந்தால் பெட்ரோல் விலையெல்லாம் கூடுது, டீசல் விலையெல்லாம் கூடுது, அது நம்மளையும் பாதிக்குது. இங்கே சண்டை நடந்தாலுமே உடனே வந்து எல்லா சண்டையையும் நிறுத்துகிறார். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நல்லது. சண்டையை நிறுத்தினாங்கன்னா உலகத்தில் அடுத்தது அவங்க நாட்டுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு அரசாங்கம் நம்ம நாட்டுக்கு தேவை. அதனால் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம இவங்க இருக்காங்க பாருங்கள், கொரோனா கிருமியே சைனாவிலிருந்து தான் கொண்டு வந்து வேணும்னே மேன்மேடு வைரஸ்ன்னு சொல்லி அமெரிக்காவுடைய சிஐஏ போட்டு கொடுத்துருக்கான். அமெரிக்கன் உளவு ஏஜென்சி சிஐஏ கொரோனா மனிதனால் உருவாக்கப்பட்டது, அங்கே சைனாவில் இருக்கக்கூடியதில் தான் உருவாச்சு, அதற்கான ஆதாரங்களை எடுத்துட்டோன்னு கொடுத்துட்டான். இதை வேடிக்கை பார்த்தாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஹூன்னு பேர், அதிலிருந்து விலகிட்டார் ட்ரம்ப். நீ சைனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய், நான் 18% உனக்கு உன் செலவு பணத்தை நான் கொடுக்குறேன், சைனா 20% கொடுக்குறான், நீ சைனாவுக்கு ஆதரவாக போய்விட்டாய் அப்படிங்கிற பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் மிக சர்வ சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால் ட்ரம்ப்பை மாதிரி ஒரு தலைவர் நம்ம இதுக்கு வரணும், இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டுக்கு வரமாட்டான். தமிழ்நாட்டுக்கு இந்த குரூப்பு தான் ரூபாயை கொடுத்து தலை விதி. நீ என்றைக்கு தொலைகிறாங்களா அன்றைக்கி தான் தமிழ்நாடு. முதல்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல தலைவர் ட்ரம்ப் மாதிரி வந்து இந்த மாதிரி முடிவுகளை எல்லாம் எடுத்தால்தான் இந்தியா உருப்படும் அப்படிங்கிறது. அதனால் ட்ரம்ப் செய்கிற அத்தனை விஷயத்துக்கும் நம்ம ஆளுங்க ஒரு சில பேர் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை பிறந்தா அமெரிக்கன் சிட்டிசன்னு ஒரு சட்டம் வச்சான். நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் ஆனவுடனே வேணும்னே அங்கே போய் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு குழந்தைய சிட்டிசன் ஆக்கி இவங்களும் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணுறேன், என் குழந்தை சிட்டிசன், அதனால் நானும் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார், இன்னுமே இங்கே வந்து குழந்தை பிறந்தாலும் சிட்டிசன் கிடையாதுன்ட்டார். அதையும் படுத்துட்டார். நம்ம ஆட்களுக்கு இதுதான். ஆனால் தேவை நம்ம ஆட்கள். நான் என்ன சொல்கிறேன், நீ இந்தியாவில் இருக்க, நீ இன்னொரு நாட்டில் போய் நான் அந்த பிரஜாயிக்கிறேன்னு சொல்லிட்டேன், நீ இந்தியாவுக்கு தேவையில்லை, உன்னை இந்தியன்னு சொல்லிக்கவே முடியாது, போயிடு வெளிநாட்டுக்கு, உங்களை தானே ஒரு துரத்துறாரு. அதனால் அங்கே பறந்துருச்சு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நிறைய பேர் அமெரிக்கன் சிட்டிசன். ஏன்னா நான் நிறைய பேர் கேஸுங்களில் அமெரிக்கன் தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த சிட்டிசனான நிறைய பேரோடு நான் பேசியிருக்கேன். அவன் ஏன் நம்ம தமிழன் என்கிட்ட என்ன பேசுகிறான், யுவர் கண்ட்ரிங்கிறான், இந்தியாவை உங்கள் நாடுங்கிறான். அப்போ நீ யாருன்னு கேட்டேன், ஐ எம் அமெரிக்கனுங்கிறான். எங்கே திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, இது வந்து திருச்சி, இந்த மாதிரி இடங்களில் சாதாரண வில்லேஜில் இருந்து இங்கேருந்து போனவன் அங்கே அமெரிக்கா சிட்டிசனாக மாறிட்டு நம்மளை யுவர் கண்ட்ரிங்கிறான். ஸோ அவங்களுக்கு நம்ம பரிதாபப்பட வேண்டியதில்லை. வாங்க, எங்கே வேணாலும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, எந்த நாட்டுக்கும் போ, ஆனால் இறுதியில் வரை ஒரு இந்தியனாக இரு, உன்னுடைய நாட்டை நேசி. நீ பிறந்த மண், உனக்கு உணவு கொடுத்த மண், உனக்கு வாழ்க்கை கொடுத்த மண், உன் பெற்றோரை தாங்கிய மண், உன்னையும் தாங்கிய மண். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நன்றி மறந்துட்டு அங்கே போயிட்டு நான் சிட்டிசன் ஆகிட்டேன்னு போகிறாங்கல்ல, அவங்களுக்காகலாம் நம்ம ஏன் பரிதாபப்படணும்? அதனால் ட்ரம்ப் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியான முடிவு தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.